இங்கு ஒரு சூரிய வம்ச ராஜாவிற்கு உதவி புரிவதற்காக வந்துள்ளேன். அவனை ஈன்றவள் எனக்கே துரோகம் அளித்து விட்டாள். அந்த துரோகத்திற்காக பிறந்தவன் தான் இந்த சனி ஆவான். சூரிய புத்திரனாக இருந்திருந்தால் ஒரு சூரிய வம்சத்தினருக்கே அவன் கஷ்டத்தை அளிப்பானா? தாங்கள் ஒரு சூரிய வம்சத்து ராஜா ஆவே. ஆனால் நான் இங்கு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வோடு வந்துள்ளேன். மனமுவந்து நாம் அளிக்காத வாக்கு, விருப்பமின்றி நாம் செய்த அந்த சபதம் உண்மையில் விஸ்வாமித்திரருக்கு தாங்கள் தட்சணையை அளிக்கப் போவதில்லை என்று கூறிவிடுங்கள். இப்பொழுது நான் சூரிய தேவரின் மனைவியே தங்களிடம் கூறுகிறேன். என்னை நம்புங்கள். ஆக வேண்டும். ஹரிச்சந்திரனும் அவருடைய கர்மத்திற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் தங்களை நல்வழிப்படுத்துவேன். அப்படி என்றால் எனக்கான கர்ம பலனை தான். நீ சூரிய வம்சத்து அரசன் மீது உன் வக்கிர பார்வையை பதிக்கலாம். தேவருக்கே தண்டனை கொடுத்தவன் இந்த சனி. தாங்கள் அவருடைய மனைவி. என்னுடைய தாயை அவர் கலங்கப்படுத்தினார். காலம் வரும்பொழுது கர்ம பலனை அளிப்பேன். தங்களுக்கும் கர்ம பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான காலம் வரும் பொழுது கூறுங்கள் ஹரிச்சந்திரரே, தங்களுடைய முடிவு என்ன? அளித்த வாக்கினை காக்கப் போகிறீர்கள்? தேவி, எங்களை எண்ணி கவலை கொண்டதற்கு. ஆனால் நான் சபதம் செய்துவிட்டேன். இம்முறையும் என் வாக்கை நான் மீறினால் என்னை நானே மன்னிக்க முடியாது. அனுபவிக்கின்றேன். அதில் பங்கு கொள்வதுதான் இவர்களது கர்ம பலனாக இருக்கலாம். தங்களுக்கான விடை கிடைத்து விட்டது தேவி. ஆகையால் தாங்கள் இங்கிருந்து செல்வதே சிறந்த. நீ நிச்சயம் கதறுவாய். எதற்காக என்னை இங்கிருந்து